கத்தோலிக்கர்கள் சிலை வழிபாடு செய்கிறாங்க. இப்படி சொல்லி தானே நம்மளை ரொம்ப டார்கெட் பண்ணுறாங்க. சரி, ஆமாவா இல்லையான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. என்ன பார்த்தீங்களா? கத்தோலிக்கர்கள் சிலை வழிபாடு செய்கிறாங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க? கோட் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க. இது கோட் மட்டும் இல்லை, இது மாதிரி சிடி இருக்கு, புக் இருக்கு, கர்ச்சிஃப் இருக்கு, இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. கேட்டானே நம்ம சொல்லுவாங்க, பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை எடுத்துப்பாங்க. என்னன்னா, பவுல் கர்ச்சிஃபை வச்சு நிறைய மிராக்கிள் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. பவுல் செஞ்சாரு. இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் பவுல் அடிகளார் மாதிரி இருக்கீங்க? அப்போ ஒரு கோட் வச்சு உங்களால இவ்வளோ இது பண்ண முடியும், இவ்வளோ அற்புதம் செய்ய முடியும் அப்படின்னா, நாங்க நம்பிக்கையோட ஜெபிக்கிற இந்த ஜெபமாலையால எங்களுக்கும் அற்புதங்கள் நடக்குது, எங்களுக்கும் அதிசயங்கள் நடக்குது. ஆண்டவருடைய இந்த திருச்சிலுவையை வைத்து ஜெபிக்கும் பொழுது எப்பேற்பட்ட கொடிய தீய சக்திகளும் ஓடுது, எப்பேற்பட்ட கொடிய வியாதிகளும் நம்மை விட்டு நீங்குது. இந்த சிலுவையை பார்த்தாவே நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்த சொல்லி நம்முடைய மனசு சொல்லுது. அதனால கத்தோலிக்கர்களே, இதுக்கப்புறமும் இவங்க சிலை வழிபாடுன்னு சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்களா யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நமக்கு நம்முடைய திருச்சபை கொடுத்த அரும் அடையாளங்கள் நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய ஜெப வாழ்க்கையையும் உறுதிப்படுத்த, ஆழப்படுத்த நமக்கு உதவியா இருக்கு. அதனால இவங்க சொல்றதெல்லாம் வச்சு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஓகே.